வணக்கம். இப்போ நம்ம ஒரு துவையல் பண்ண போகிறோம். அதில் புதினா, மல்லி, கருவேப்பிலை அதையெல்லாம் நிறைய போட்டு, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது நிறைய போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 2 சில்லு தேங்காய், 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, கல் உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை நம்ம வதக்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை போட்டு வதக்கிட வேண்டியதான். கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டோம். இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, புளி, உப்பு, தேங்காய் எல்லாத்தையும் போட்டுருவோம். இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டுக்குவோம். கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சோன்னா சூப்பரான துவையல். இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான புதினா, மல்லி, கருவேப்பிலை துவையல் ரெடி.